வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்றும் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த சந்திப்பு கனேடிய குடிவரவு குடியகல்வு சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு பிரபா நம்சி அவர்கள். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம் திரு பிரபா நம்சி அவர்களே. வணக்கம். வணக்கம் நேயர்களே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கின்றோம். இன்று ஒரு வித்தியாசமான முறையில் கதைக்க இருக்கிறோம். நீண்ட நாட்களுக்கு பின்னர் நாங்கள் இதை பற்றி பேச இருக்கின்றோம். அதாவது முக்கியமாக விசிட் விசா. இந்த விசிட் விசா இப்பொழுதெல்லாம் அண்மை காலமாக நிறைய நிராகரிக்கப்படுகிறது. நிறைய சவால்களை சந்திக்கிறது, நிராகரிக்கப்படுகிறது. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அதாவது நிராகரிப்பு என்பது சாதாரண விஷயமாக மாறிவிட்டது. ஆனால் ஏன் நிராகரிக்கப்படுகிறது? உண்மையான காரணங்கள் என்ன என்பதை சொல்ல முடியுமா? ஆமாம். இப்போ என்னவென்று சொன்னால், இப்போ விசா ரெஃப்யூசல் ரீசன் பற்றி பேசினா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறது ஒரு சாதாரண விஷயமா ஆயிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பின்னால் நிறைய உண்மையான காரணங்கள் ஒளிஞ்சிருக்கும். அதை தெரிகிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி ஒன்று பார்க்க இதில் எல்லாத்துலேயும் முக்கியமான பாயிண்ட் என்ன வேண்டாம், இப்போ ரிவ்யூசல் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அந்த ரீசனை புரிஞ்சால் அந்த விக்கர் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும். பல பேர் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால், ரிவ்யூசல் வந்த உடனே அடுத்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்லி விட்டு விடுவார்கள், திரும்ப விண்ணப்பிக்க மாட்டினோம். இல்லை என்றால் யோசிக்காமல் உடனே திரும்ப அப்ளை பண்ணுவினோம். ஆனால் இந்த ரெண்டும் தவறு. எப்படி என்று சொன்னால், விசா ஆஃபீஸர்கிட்ட டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு ரேண்டமாக முடிவு எடுக்கிறதில்லை. அவைகள் ஒரு கிளியர் அசஸ்மெண்ட் பண்ணித்தான் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். உதாரணத்துக்கு உங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் பிள்ளையாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி டை பேக் ஹோமில் இருக்கலாம், அல்ல விண்ணப்பம் செய்கிற நாட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல பர்பஸ் ஆஃப் த விசிட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்படி 5 ரீசன் போடுவார்கள் ஓவரால். இது எல்லாத்தையும் பார்த்து வேல்யூவேட் பண்ணித்தான் அவங்க முடிவெடுப்பினோம். அப்படி எடுக்க அப்ளிகேஷன் டிசிஷனை அனலைஸ் பண்ணித்தான் எடுப்பினோம். ஆனால் அந்த எடுத்த முடிவை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உடனே எல்லாரும் ரீஅப்ளை பண்ணுறது தான் நினைப்பினோம். ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசல் என்ன ரீசனுக்காக ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டது, என்ன காரணம் சரியாக எடுத்தது, அதை வச்சு தான் திரும்ப சேம் ரீசனுக்காக சிலர் அப்ளை பண்ணுவேன். இப்போ பார்க்க போனால் சேம் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் அனதர் ரெஃப்யூசலில் கொடுக்கும் திரும்பவும் செய்தா. இப்போ அதை அனலைஸ் பண்ணாமல் விண்ணப்பிச்சான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொன்னால், முன்னாடி ஒரு அப்ளிகேஷனை கேட்க வேண்டிய முதல் கேள்வி, இந்த ஆஃபீஸருக்கு என்ன டவுட் இந்த அப்ளிகேஷனில் இருந்தது, எந்த பக்கம் அவர் இதில் கன்வின்ஸ் ஆகலை, அதாவது கொடுத்த விண்ணப்பிச்ச இதில் அந்த கேப்பை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது ஆல்ரெடி விண்ணப்பிச்ச அப்ளிகேஷனில் அடுத்த ஸ்டெப்பை பில்ட் பண்ணினா தான் அந்த அப்ளிகேஷன் ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சை அவைட ரிவ்யூவில் இருக்கும். சரி, அது நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் பொதுவாக இந்த லெட்டர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடிதத்திலே காரணம் சொல்லி ஆமாம். அதில் என்னன்னு சொன்னால், முக்கியமாக இஷ்யூ அந்த ரெஃப்யூஸ் பண்ணுற லெட்டரில் ரீசன் ஒரு ஜெனரலாக தான் இருக்கும். அவையோட ஒரு நோட்ஸ் டிசிஷன் சும்மா ஒரு 1 பேஜில் ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இல்லாமல் ஒரு சமரியாக 2-3 லைனில் எடுத்து காட்டுவினோம். உங்களோட அப்ளிகேஷன் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லை, பர்பஸ் ஆஃப் த விசிட் சரியில்லை, நீங்கள் காட்டின ஃபைனான்சிங் ஸ்ட்ராங் இல்லை, 2-3 லைனில் தான் அது வரும். அப்போ அது வந்தால் உண்மையில் நடந்தது என்னென்று ஒருத்தரும் தெரியாது இந்த அனலைஸ் பண்ணிக்க. இப்போ அந்த 1 லைன் 2 லைனில் ஆஃபீஸர் ஆல்ரெடி ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி இருப்பார். அவர் அந்த ரெவ்யூஸ் பண்ணுற லெட்டரில் இவாலுவேட் பண்ணி கன்க்ளூஷனாக ஒன்றையும் அனலைஸ் பண்ணி லெட்டரில் எழுத மாட்டேன். ரெவ்யூசல் ரீசனிங் என்ற ஒரு 2-3 வசனத்தில் எழுதுவினோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ பர்பஸ் அதாவது விண்ணப்பிச்ச விசிட் விசாக்குரிய ரீசன்
தங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாது, மற்றது இதில் வந்த பர்பஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, மற்றும் அர்த்தமில்லாத இதாக இருக்கிறது, நீங்கள் கொடுத்த ட்ராவல் பிளானை நம்ப இல்லாமல் இருக்கிறது, மற்றது இங்கே விசிட் பண்ணுற நாட்டுக்கு போகிற காலம் வந்து குறைவாக இருக்குது, கூடவாக இருக்குண்டு வேணும், கூட போட்டால் குறையண்டு வேணும், குறைய போட்டால் கூடண்டு வேணும், அப்படி ஒவ்வொரு தேவையில்லாத விளக்கங்கள் வரும். மற்றது இங்கே கனடாவிலிருந்து இன்வைட் பண்ணுற ஹோஸ்ட் அல்லது இன்வைட்டிட ஃபைனான்சியல் வந்து ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருக்கும், அல்லது இன்வைட் பண்ணுறவர்களை டவுட்டும் வந்திருக்கும், மற்ற இன்சஃபிஷியன்ட் ஃபைனான்சியல் சப்போர்ட்டாக இருந்திருக்கும், மற்றது பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும், மற்றது ஃபண்ட்ஸ் சோர்சஸ் இல்லாமல் இருக்கும், மற்றது எல்லாரும் திடீரென்று கொண்டே காசை போடுவேன் விசிட் விசாக்கு அப்ளை பண்ணிக்க. அப்போ அதுக்கு அந்த இன்கமும் அந்த சேவிங்கும் வந்து மச்சாகாது. விண்ணப்பிக்கிற வேண்டிய வருமானமும் திடீரென்று ஒரு லம்சமாக கொண்டே போடுங்க, அது அங்கே ஒரு டவுட்டை தான் க்ரியேட் பண்ணும் மொழியே ஒரு கன்சிஸ்டனாக வராது. இப்படியெல்லாம் பார்த்து தான் ரிவ்யூசல் லெட்டரில் ஒரு ஃபுல் ஸ்டோரியை போட மாட்டார். நல்ல அப்ளிகேஷனில் ஒரு ரிவ்யூசலில் 2 லைனில் மட்டும்தான் போட்டிருப்பார்கள், என்ன ரீசனுக்காக இதை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அதை அனலைஸ் பண்ணி திரும்பவும் சிம்பிளாக சொல்ல போனால் லெட்டரில் இருக்கிற ரீசன் வந்து ஒரு உண்மையான ப்ராப்ளம், அந்த லைனுக்கு உள்ளுக்கு நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. அப்போ ஒரு மேலோட்டமான ஒரு கடிதமாகத்தான் அது இருக்கும். பார்ப்பவருக்கு அது குழப்பமாக இருக்காது. நிச்சயமாக அவர் நினைப்பார், என்ன நான் கட்டுக்கட்டாக விண்ணப்பிச்ச அப்ளிகேஷனுக்கு ஒரு பேச்சிலேயே 3-4 ரீசனை போட்டு அனுப்பி இருக்கிறார்கள் என்று. சரி, அப்ப அது ஒரு மேலோட்டமான ரிஃப்யூசல் ரீசனிங் 1 பேஜ் நோட்ஸாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறீர்கள். இப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து நிச்சயமா அது அவருக்கு ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும். ஆனா இது ஒரு ஒரு உள்ளார்ந்த அந்த ரிப்போர்ட்டை பற்றி அவர்கள் அறிய முடியாது, அறிந்து அறியலாம். இப்போ வந்து என்னென்னா ரிஃப்யூசல் லெட்டரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ரீசன் மட்டும்தான். ஆனால் அது என்ன நடந்தது, இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அப்ளிகேஷனை பார்க்கும்போது அவர் வந்து உங்களோட அப்ளிகேஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணினாரான்னு தெரியாது உங்களுக்கு. மற்றது இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து அவற்ற மனநிலையில் டவுட் வர மாதிரி இருந்திருக்கும் இந்த அப்ளிகேஷன். உண்மையிலே விசிட் வீசா முடிஞ்சதும் அவர் நாட்டுக்கு திரும்பி போவாராண்டு அவ பார்ப்பினம். மற்ற காட்டுற ஃபண்ட்ஸ் இருக்குது தானே, அதில் என்ன ஃபேமிலி டை, இப்படி அவைகள் இவாலுவேட் பண்ணிக்க நிறைய விஷயங்களை மறைமுகமாக பார்ப்பினம், சொல்ல மாட்டேனும். ஆனால் அவையோட திங்கிங் ப்ராசஸில் வந்து ரிவ்யூசல் லெட்டரில் எல்லாம் எழுத மாட்டேனும், ஒரு சம்மரி மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸர்ட்ட டவுட். இப்போ வந்து என்ன டவுட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதான் விண்ணப்பிக்கிற வேண்டிய வேலை. அதுலேயும் வந்து ஃபுல் அனலைஸை பார்க்க அவைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணி இருந்தால் ஒரு விஷயத்தை அதோட ஃபுல் கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் எடுத்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன விஷயத்தை அவர்கள் ஆழமாக பார்த்துருக்கிறார்கள். அது ஒரு பேச்சில் சொல்ல மாட்டார். அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அதை விண்ணப்பிச்சு பார்த்தா தெரியும். அதுதான் நீங்க கேட்டீங்கள், அதில் இன்சைட் ரிப்போர்ட். ஆமாம், அதை வந்து சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாது. ரிப்போர்ட்டை அவரால் பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் அறியவே முடியாது. அறியலாம் ஒரு லைசன்ஸ் உள்ள லோயரோ அல்லது ஒரு லைசன்ஸ் உள்ள இமிக்ரேஷன் கன்சல்டன்ட்க்கு தான் அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவார்கள். அந்த இன்சைட் ரிப்போர்ட் வந்து சிலருக்கு 40 பேஜில் வரும், சிலருக்கு ஒரு 30 பேஜில் வரும், 110 பேஜில் அவைகளுடைய அப்ளிகேஷனுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், அவர்களுடைய ரிவ்யூ, சில வேளை அவர்கள் கொடுத்த ஃபோட்டோவிட குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு கூட வரும். மற்றது நீங்கள் அதுக்காகவும் ரிஜெக்ட் பண்ணுவார்கள். ஆமாம், அவர்கள் நேரத்தை போட்டு செலவழித்து பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய தரவு சொல்லுது 1 நிமிடமும் 30 செகண்ட்லேயும் அவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள். 3 நிமிடம் தான் ஒரு ஃபைலை பார்ப்பார்கள். அதுக்கு முதல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் அது ஸ்க்ரீன் பண்ணி போகும். டிசிஷன் மேக்கிங் வந்து மேக்ஸிமம் 3 நிமிஷம். 1.5 நிமிஷம் ரிவ்யூ, 1.5 நிமிஷம் டிசிஷன் எழுதுறது.
அப்செப்டா ரிஜெக்டா அப்செப்டண்டா பெரிய ஒரு விஷயம். ஆனால் 3 மாத ப்ரிப்பரேஷனை அவர்கள் 3 நிமிஷத்தில் 90 நிமிஷத்தில் 90 செகண்டில் முடிவெடுப்பார்கள் என்று நகைச்சுவையாக அந்த சொல்லுவார். அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறது உலகம் பூராக. மற்ற ஏஎம் என்றார்கள். இப்போ இந்த இன்சைட் ரிப்போர்ட்டை பற்றி தான் நீ கேட்ட நீங்கள். அதில் வந்து அவர்கள் எடுத்த டிசிஷன் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு காட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருப்பாரு. ஆனால் அப்ளிகேஷனில் வந்து உதாரணத்து பேங்க் பேலன்ஸை காட்டிடணும். அப்போ விசா ஆஃபீஸ் திங்கிங் வந்து இந்த அமௌண்ட் அங்கேருந்து இவருக்கு வந்தது, இவருக்கு இந்த அமௌண்ட்டுக்கும் இவருக்கு செய்கிற வேலைக்கும் என்ன சம்பந்தம், அப்படி ஒரு அனலைசர். ஆமாம், ஒப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் 3 வரியத்து முதல் இவ்வளவு ஒப்பிட்டு பார்க்கவில்லை. இப்பொழுது பழைய மாதிரி வந்து விட்டது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம் தற்போது. இப்போ வந்து லார்ஜ் சம் டிபாசிட்டை போட்டுவிட்டு விண்ணப்பிச்சிருப்போம். அப்போ அதுக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வந்தது, இந்த பேலன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் ஆஃபீஸருக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. இவர் செய்யும் ஒரு வேலைக்கும் அந்த பணத்துக்கும் தொடர்பு இல்லை. இவ்வளோ பெரிய பணத்தை போட்டு விட்டு விசாவை தாங்க கொண்டு கேட்குறது, அதுதான் அது அவர் செய்கின்ற வேலைக்கும் ரியலிஸ்டிக் அமௌண்ட். ஆமாம், அதுக்குத்தான் சத்திய பிரமாணம் சத்திய கிருதாசிகளை கணக்கு கேட்பினோம். அப்போ நாங்கள் நினைப்பதெல்லாம் சரியான காரணமாக இருக்காது. இப்போ வந்து நீங்கள் காரணமாக இருக்காதுண்டா அதுலேயும் ஒரு சில வாய்ப்பு வந்து என்னென்னா 100% இருந்தாலும் அதை ரீஅப்ளை பண்ணிக்க மிகவும் டேஞ்சரஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி விட்ட பிள்ளைகளை கரெக்ட் பண்ணாமல் சிலருக்கு வந்து ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியையும் ஏற்கனவே கொடுத்த கேஷ் பேலன்ஸ் இருக்குதானே, அதையும் ஒப்பிட்டு ஒரு அசூம் பண்ணித்தான் அவர்கள் பார்ப்பேன் ஆக்சுவல். இப்போ அவற்றை ஆஃபீஸர் ரிஜெக்ட் பண்ணின ரீசனையும் அந்த ரீசன் வந்து வேறையாக இருக்கலாம். அந்த மறைஞ்சிருக்கிற விஷயத்தையும் அங்கே ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனையை கண்டு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் அவர்களும் பார்ப்பார்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் இவர்களிடம் இருக்கிறது, அது சரியானதா உண்மையானதா என்று பார்ப்பார். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸ் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கு. விண்ணப்பிக்கிற டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஒரு ஆள் விண்ணப்பிச்சு கொண்டு இருக்கிறாருண்டா அதே வேளை அவையோட எக்ஸ்பிளனேஷனும் மாற்றி மாற்றி கொடுக்க வேணும். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான முறையில் இருந்தால் தான் அவர்கள் அதை வலுப்படுத்துவார்கள். இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் அப்ரோச்சில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆஃபீஸர்கிட்ட டவுட் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து அவரை சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப ஹிடன் இல்லாமல் ரீஅப்ளை பண்ணுறது தான் ஒரு சரியான இதாக இருக்கும். ஆமாம், அப்போ நாங்கள் வந்து சரியாக அதை கெஸ் பண்ண முடியாது. இது எதற்காக ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள் என்பதை சரியாக யூகிக்க முடியாது. இல்லை சிலருக்கு நிறைய காசு இருந்தால் சொல்லுவார்கள், நீங்கள் கனடா போவதற்கு விண்ணப்பித்திருக்க இது கூடுதலான பணத்தை காட்டியிருக்கிறீர்கள். குறைய காட்டினா சொல்லுவார்கள், குறைய காட்டியிருக்க உங்களோட செலவுக்கு காணாது, நீங்கள் உழைக்கும் வருமானத்தோடு உங்களுக்கு ஒரு லீஸ் வெக்கேஷன் ஃபாரின் வெஸ்டர்ன் வேர்ல்டு போகிறதுக்குரிய லைஃப் ஸ்டைல் இல்லைன்னு சொல்லுவார். என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது கடினம். உண்மை. அது எப்படி புரிந்து கொள்றோன்னு சொன்னால், இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரிஜெக்ட் பண்ணின ரீசனை எல்லாரும் குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் மூலம் புரியலாமண்டுனா அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட ஃபோக்கஸாக தான் இருக்கும். எந்த ஃபேக்டர்ஸுக்கு அவ கூடுதலான விடயத்தை காட்டணும், எங்கெல்லாம் ரிஸ்க்காக உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துருக்கணும் என்பதை நாங்கள் சொல்கிறது லோயரோ ஒரு கன்சல்டனோ ஓட பண்ணி எடுக்கலாம் டீட்டெயிலாக. அதுதான் ஃபுல் கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவினோம். அதில் வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, வீக் பாயிண்ட் என்ன, எப்படி அவர் இவாலுவேட் பண்ணினார், மற்றது நீங்கள் அங்கே விசாக்கு போவர்கள் கையடையாளம் வைக்க எத்தனை செகண்ட் உங்களோட கை அந்த டிவைஸில் இருந்ததுன்னு கூட காட்டும். ஆமாம், ஒருவருக்கு சொல்லியிருந்தார்களாம், அவர் கொடுத்த போட்டோவில் படம் ஒன்றை கொடுக்க ஒரு போட்டோவை
பிடிச்சே உடுப்பை மாத்தாம பிடிச்சிருக்கிறீர்கள் என்று. ஓ, அப்படியெல்லாம் பார்க்கிறார். அதையெல்லாம் பார்க்கிறார். ஆமா, அவர் என்ன உடை அணிந்திருக்கிறார். ஆமா, அதாவது விசாக்கு மட்டும்தான் இந்த உடுப்பை போட்டிருக்கிறாரே, இடம் வேற இடத்துல என்று. அப்படி அதையெல்லாம் அவர்கள் மறைமுகமாக ஒரு துப்பறியும் விளையாட்டாகத்தான் பார்ப்பார்கள். ஆனா எல்லாரும் நினைப்பது ஏதோ இமிக்ரேஷன் போர்ட்டல் இருக்குது, அதுல போய் நிரப்பினா விசா கிடைக்கும் என்று. மற்றது இந்த அவையால் பாவிக்கும் டூல்ஸ் வந்து ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒருக்க அப்கிரேட் பண்ணி கொண்டிருப்பார்கள் இன்டர்னலாக. மற்றது நிறைய விடயங்கள் அந்த இன்டர்னல் ப்ராசஸிங்கில் நிறைய மாற்றங்கள் இப்போ டிசம்பருக்கும் மார்ச்சுக்கும் இடையிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. அது வந்து ஹிடன் இல்லை, அது உண்மையிலே இதிலேயே பிரபல்யமுடைய சட்டத்தரணிகள் இதில் ஸ்பெஷலைஸ்டான ஆட்களுக்கு அவர்களுடைய ட்ரைனிங்லேயே சொல்லிக் கொடுப்பார்கள். சரி, அப்போ இப்போ ஒரு அவருக்கு உதவியாக இருக்கின்ற ஒரு லாயருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் தெரிய வருகின்ற பொழுது அவருடைய எதிர்கால அப்ளிகேஷனுக்கு இது உதவியாக இருக்கும். கட்டாயமா. அப்படி சொல்ல போனா ஒரு ரிஜெக்ஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் இல்லை, அதுல ஒரு லேர்னிங் டூல்ஸ் தான் ஒரு லாயருக்கு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு ஃபைல எப்படி ஒரு கேஸ் லேர்னிங் டூல்ஸாகத்தான் அது கூறுகிறாரு. அந்த ரிஜெக்ஷனில் இருந்து தான் ஒரு சட்டத்தரணியை தங்களோட லேர்னிங் டூல்ஸை ஆரம்பிச்சு அவர்கள் அதை எப்படி இதை முழுமையாக இந்த ஒரு ரிஜெக்ட் பண்ணினது அதில் உள்ள வீக்னஸ் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர்கள் இன்டெரக்டாக சொல்கிற ஒரு மாதிரி இருக்கும் விஷயங்களை இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி மேல்முறையிடுவார்கள். இப்போ மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுவார்கள். ஆஃபீஸர் வந்து ஃபேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கும், அதில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இடத்துல சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தும் ஆஃபீஸர்ஸ் வந்து சரியான முறையில் பார்க்கல. ஒரு டெக்னிக்கும் இருக்குது, என்னவென்று சொன்னால் எத்தனை நாள் உங்களோட ஃபைல் வந்து அவர்கள் ரிவ்யூ பண்ணினார்கள் என்றும் பார்ப்பார்கள். ஒரே நாள் ரிவ்யூ பண்ணி ஒரே நாள் டிசிஷன் எடுத்தால் சட்டத்தரணிகள் வாதாடும் பொழுது அது பிழை என்று சொல்லுகிறார். ஒரே நாளில் ஒரு ஃபைல் டிசிஷன் எடுக்கக்கூடாது, அது அவைகளோட இன்டர்னல் ப்ராசஸிங் கைட்லைன்ஸ். அது உதாரணம் அப்படி எடுக்கின்ற முடிவு என்பது வாதாடுவதற்கு வழிவகுக்கிறான். அதுக்குத்தான் அவர்கள் சொல்லுகிறார் இம்ப்ரூவ்ட் வேர்ஷனாக இருக்கும் ஆஃபீஸர்ட்ட கான்ஃபிடன்ஸை பார்ப்பார்கள். மற்ற அவர்களுடைய சூப்பர்வைசர் யார் என்று பார்ப்பார்கள், அவர்களுடன் பேசுவார்கள். அப்படி நிறைய விடயங்கள் அதுக்குள்ள இருக்கிறது. அது ஒரு சட்டத்தரணி தான் அதை பார்த்து கொள்ளுவார். இல்ல, இது நிச்சயமாக இப்ப கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த சரியான இடத்துல சரியான ஆட்கள்கிட்ட செய்ய இப்படியான பிரச்சனைகள் வராது. இப்ப லைசன்ஸ் இல்லாத ஆட்களை கொண்டு செய்ய அவர்கள் வந்து இப்படி கடிதங்கள் எழுதி ஆராய இயலாது, துருக இயலாது. அவர்கள் போர்ட்டல் இருக்குது என்று விட்டு அந்த போர்ட்டல்ல போய் அப்ளிகேஷனை போடலாம், இப்படி கடிதம் எழுதியலாம், இப்படி ஆராய இயலாது, ஒன்றும் செய்யல. நல்ல ஒரு அதாவது ஒரு திறமை வாய்ந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவரை அணுகித்தான் நாங்கள் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். கேட்டீர்கள், இந்த கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தானே நிச்சயமாக. இப்போ வந்து ரிப்பீட்டட் ரிவ்யூஸில் ஒரு ஆள் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறாருன்றா அதுக்கு பின்னால் பெரிய காரணம் இருக்கும். ப்ரீவியஸ் விட்ட மிஸ்டேக் என்னன்னு அவைக்கே தெரியாமல் இருக்கும். திரும்ப திரும்ப ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண அப்ளை பண்ணுறதில் விட ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணின அப்ளிகேஷனை எடுத்து என்ன பிழை நடந்தது, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்றதை வடிவை ஆராய்ஞ்சு திரும்ப ஒரு அப்ளிகேஷனோட அப்ரூவ் பண்ணுற மாதிரி கொண்டு போகலாம். அப்போ இருந்தாலும் கிளியர்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இஷ்யூக்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த அப்ளிகேஷனை வடிவா பில்ட் பண்ணலாம் தானே. அதெல்லாம் இப்போ நிறைய பேர் ஒருக்கா ரிஜெக்ட் பண்ணின உடனேயே திரும்ப அப்ளை பண்ணினா கொடுப்பார்கள். அது பிள்ளையா அது ஒரு காலத்தில் இருந்தது, இல்லையாண்டு இல்லை. இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ அனலைஸ் பண்ணி சக்ஸஸை எப்படி கொண்டு வரதான் அதில் இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஃபெயிலியரும் இருக்குது, சக்ஸஸும் இருக்குது. ஃபெயிலியர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணப்பட்ட அதை சக்ஸஸ்ஃபுல்லி எப்படி கொண்டு போகிறோன்றதான் அடுத்ததான் முக்கியம். இல்லை, இப்போ ஒருவர் அப்ளிகேஷனை போடுகிறார்,
ஆனால் அவரை ரிஜெக்ட் பண்ணி விட்டாருன்னு சொன்னா அவர் நினைப்பதா இதோடு சரி எனக்கு எல்லாமே முடிந்து விட்டது, நான் இதை விட்டு விலக வேண்டியதுதான் என்று நினைக்கலாம். அப்படி நினைக்க கூடாது. என்ன கூடாது. அதுல இருந்து சரியான முறையில் அதுல தான் அப்ளிகேஷனை உண்மையிலேயே ஸ்டார்ட் பண்ணுகிறது. அதாவது வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, நிச்சயம். இல்லை, அவர்களே அந்த நான் சொன்னேன் அந்த புல் கேஸ் டீட்டெயிலில் அவர்களே எழுதுகிறார்கள். உங்களோட அப்ளிகேஷனை திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுறேன்டா என்னென்ன செய்ய வேணுமென்று நிறைய வழிகாட்டுவாங்க. நீங்கள் இதில் புலவிட்டு இருக்கிறீங்கள், இந்த விடயத்தில் உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனால் நீங்கள் தந்த வேலை குறைவாக இருக்கிறது, நீங்கள் வேறு இடங்களில் வேலை செய்தால் உங்களோட மிச்ச வேலையை போடுங்கள். இப்போ வாடகை வீடு இருந்தால் வாடகை வீட்டு வருமானத்தை போடுங்கள். ஒருவருக்கு சோலார் பேனல் இலங்கையிலிருந்து விண்ணப்பித்தவருக்கு வருமானம் பெறுகிறது வீட்டில். அதை அவர் காட்டவில்லை. ஆனால் விசா ஆஃபீஸர் அதை ஐடென்டிஃபை பண்ணி ரிவ்யூ நோட்ஸ்லயே எழுதியிருந்தார். உங்களுக்கு சோலார் பேனல் வருமானம் பெறுகிறது, வங்கி கணக்கில் காட்டி இருக்கிறீங்களா, அப்ளிகேஷன்ல காட்டையில. அதுதான் அதைத்தான் சொல்றேன். விசா ஆஃபீஸர்ஸ் எவ்வளவோ ஆழமாக பார்த்து அந்த ரிவ்யூ நோட்ஸ்லயே போடுவார்கள். ஃபியூச்சர் அப்ளிகேஷனுக்கு அதை பாவியுங்கள். அடுத்த அப்ளிகேஷனுக்கு மிக கவனமாக கையாள வேண்டும். ஆமாம், அந்த கேஸ் டீடைல் சம்மரியில டீடைலாக கொடுப்பார்கள். அப்ப நீங்க சொல்வது போல புதிய அப்ளிகேஷன் என்று போகாமல் கரெக்ட் பண்ணி தண்டு கொண்டு திரும்ப போறது. தெளிவாக சொல்ல போனா ரிவ்யூசல் ஒரு முடிவில்லை, அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றது. அதுக்கு பிறகு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதுலேயும் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ரிஜெக்டண்டா நோ ஒன்று நினைப்பினோம் எல்லாரும், அப்படி இல்லை. அதே ஒரு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு கொண்டு ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அடுத்த சான்ஸ் என்ன அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இமிக்ரேஷன் ப்ராசஸ்ல ரிவ்யூசல் வந்தாலும் அதுக்கு பிறகு ஒரு லீகல் பேத்வே இருக்கிறது. அதுலேயே முக்கியமாக தான் சிலர் அதை ஃபெடரல் கோர்ட் ஆஃப் கனடாக்கு அப்பீலும் செய்வினோம். நேர்மையான அப்ளிகேஷன் விசா ஆஃபீஸர் பிளவிட்டு விட்டார் என்று சொல்லி அதுலேயும் என்னென்னா கோர்ட் ரிவ்யூ பண்ணும் பொழுது இங்கே கனடாவில் அந்த டிசிஷன் ஃபேராக எடுக்கப்பட்டதான்னு பார்ப்பார்கள். விசா ஆஃபீஸர் விட்ட பிள்ளையை ஃபெடரல் கோர்ட் ஆஃப் கனடாவும் ரிவ்யூ பண்ணும். அது ஃபெடரல் கோர்ட்டுக்கு விண்ணப்பித்தால். ஆமாம், ஃபெடரல் கோர்ட் ஆமாம் விண்ணப்பிக்கின்ற அந்த விளக்கங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு சில வேளைகளில் பெரிய விஷயமாக இருக்கும். கனடாவில் இருக்கிற ஒரு இமிகிரேஷன் லிட்டிகேஷன் இமிகிரேஷன் லோயர்கள் விட பெடரல் கோர்ட்டிலேயும் ஸ்பெஷலைஸ்ட் ஆனவராக இருக்க வேண்டும். எல்லா சட்டத்தரணிகளும் பெடரல் கோர்ட்டுக்கு போவது இல்லை. ஒரு சிலர் அப்ளிகேஷன் டாக்குமெண்டேஷனை செய்வார்கள், ஒரு சிலர் பெடரல் கோர்ட்டில் இதிலேயே நல்ல விண்ணர்களாக இருப்பார்கள். அப்படியானவர்களை தேர்ந்தெடுத்து புகைக்க ரிஜெக்ட் பண்ணின ஃபைலை அவர்கள் பெடரல் கோர்ட்டுக்கு விண்ணப்பிப்பார்கள். அதுக்கு முதல் உங்களோட ஃபைல் பெடரல் கோர்ட்டு செல்லும் தகுதி உடையதா என்பதையும் அவர்கள் இவாலுவேஷன் செய்வார்கள். சில சட்டத்தரணிகள் என்ன செய்வார்கள், அந்த ஃபுல் கேஸ் டீட்டெயில் சம்மரியை ஓட பண்ணி எடுத்துட்டு விசா ஆஃபீஸரிடம் உங்களை கூப்பிட்டு கதைச்சிட்டு உங்களுடைய விண்ணப்பம் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் கனடாக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லுவார்கள். சில சட்டத்தரணிகள் ஃபைலை எடுத்து பார்த்துட்டு இல்லை உங்களோட கேஸ் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் கனடாக்கு கொண்டு செல்ல முடியாது, அதுக்கு தகுதி இல்லை என்று கூட சொல்லுவார்களும் இருக்கிறார்கள். அந்த எத்திக்ஸோட நேர்மையோட செயல்படும் சட்டத்தரணிகளாக இருந்தால். இப்போ சரி, அப்ப அப்படியான விஷயங்கள்ல கவனத்தை கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு எல்லோருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கிறது கட்டாயமாக இருக்கிறது. இப்போ பெடரல் கோர்ட் சரியா தவறான்னு பார்க்குறதுல விட இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி பரிசீலிக்கும் முறையில் கோர்ட் எப்படி பார்க்குது என்றால் ஆஃபீஸர் சரியான முறையில் பார்த்தாரா, அவர் எடுத்த டிசிஷன் சரியானதா பிள்ளையானதா, அல்லது இவர்கள் கொடுத்த முழு டாக்குமெண்ட்ஸும் ரிவ்யூ பண்ணப்பட்டதா, அதாவது ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் கோர்ட்டில் போய் அதை வாதாடும் சட்டத்தரணி சொல்லப்போனால் அவர்களும் மனிதர்கள் தானே ஃபுல்லாக விடுவார்கள், அதுகளை வைத்தும் வாதாடுவார்கள். அதை செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் சான்ஸ் மாதிரி பார்த்தாலும் இது செகண்ட் சான்ஸ் இல்லை, ஆனால் ஸ்ட்ராங் லீகல் செகண்ட் சான்ஸாக பார்க்கலாம். இப்போ கம்பேர் பண்ணிக்க இப்போ ரீஅப்ளை பண்ணி போது ஒரு புது அப்ளிகேஷனை போடுவினோம். ஆனால் கொடுத்தது இப்போ கோர்ட்ஸ் மூலமாக தன்னைக்கு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் உங்களோட நீங்கள் ஹயர் பண்ணும் சட்டத்தரணி வாதாடுவார்.
அதுக்காக புது டாக்குமெண்ட்ஸுகளை ரெண்டு வாதாட போடுறது இல்லை. ஏற்கனவே நீங்கள் சப்மிட் பண்ணின டாக்குமெண்ட்ஸில் டிசிஷன் எடுத்த முறையில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி காட்டி வாதாடுவார்கள். இப்போ எந்த வகையான சந்தர்ப்பத்தில் ஒருவர் கோர்ட்டுக்கு போகலாம்? இப்போ ரிஜெக்ட் பண்ணினா நீங்கள் ஒரு சட்டத்திறனியை ஹயர் பண்ணிக்க அவரே அதை ஓரளவுக்கு பார்க்க தெரியும். இது கோர்ட்டுக்கு பெடரல் கோர்ட்டுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷனில் முக்கியமான அம்சங்கள் இருக்குதா உண்டு. அன்பையராக டிசிஷன் எடுத்தார்களா, அதை உணர்ந்தெடுத்தாரா, இல்லை சப்மிட் பண்ணிய முக்கிய டாக்குமெண்ட்ஸை அவர்கள் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணினார்களான்னு பார்ப்பார்கள். அல்லது ரீசன், அதாவது கொடுத்த ரீசன் வந்து ஃபேக்சுவல் ரீசனாக இருந்ததா, இல்லை ராங் அசம்ப்ஷன் அடிப்படையில் விசா ஆஃபீஸர் டிசிஷன் எடுத்தாரா, அல்ல ஜெனுவின் இன்டென்ஷன் இல்லாமல் இவர்கள் விண்ணப்பித்த விண்ணப்பத்துக்கு வந்து வேலிட் கிரவுண்ட் ஒன்றும் இல்லாமல் டிசிஷனை உடனடியாக அவசரமாக எடுத்தார்களா, அந்த டிசிஷன் எடுக்கிற ப்ராசஸிங்லேயும் சில மிஸ்டேக் விடுவார்கள். அதில் ஃபேவராக இருந்தார்களா அன்பேராக இருந்ததை சுட்டி காட்டித்தான் பெடரல் கோர்ட்டுக்கு கூடுதலான சிச்சுவேஷனில் இவர்கள் கோர்ட் ரிவ்யூவில் கேட்பார்கள். இதுக்கு பின்னால் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு இதில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு சட்டத்திறனி அதுண்டா அவர் ஆழமாக பார்ப்பார் அந்த கேஸ். ஒவ்வொரு கேஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்காக சொல்லல தான் ஒவ்வொருடைய. இப்போ வந்து என்னென்னா இதில் முக்கிய விஷயம் என்னென்னா நீங்கள் கேட்டது அப்ரூவல் சான்சஸ் எப்படி இருக்குமெண்டு கோர்ட்டுக்கு போனால். இப்போ போனால் வந்து என்னவென்று சொன்னால் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் டிசிஷன் வந்து முதல்ல செக் பண்ணி கோர்ட்டுக்கு டிசிஷனை கொண்டு போகிக்க அங்கே ஃபேர்னஸ் இல்லைன்னு தோன்றினால் அந்த டிசிஷனை வந்து ரீகன்சிடர் பண்ணுவார்கள். அதில் எப்படிலாம் விட்டு இருக்கிறார்கள்ன்ட்டு. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இப்போ மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணாமல் புது டாக்குமெண்ட்ஸையும் கொடுக்காம ஆல்ரெடி விண்ணப்பித்த ஆவணங்களும் அதை வச்சுக்கொண்டு இவர்கள் இன்னொரு ஆஃபீஸருக்கு அசைன் பண்ணி விடுவார்கள். புதுப்பிப்பது போல புது விண்ணப்பத்தை போடாமல் ஆல்ரெடி ஒரு ரீசெட் ஆமாம் செய்வார்கள். அதுக்கு மேலாக சொல்ல போனால் இப்போ என்னன்னு சொன்னால் இது ஃபுல் ரீசெட் என்று சொல்றதிலும் விட டிசிஷன் மிஸ்டேக் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு போவது. அப்படி அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். ஆமாம். இப்ப அதுலயும் வந்து சில அவசியம் இல்லாத விஷயங்களும் இருக்கும், அவசியமான விஷயங்களும் இருக்கும். அதுக்கு மேலாலே அவையோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் போகும். ஒவ்வொரு ஃபைல் வந்து ஒவ்வொரு விதம், அதுக்கு ஏத்த மாதிரி போய்கொண்டே இருக்கும். எல்லோரும் கோர்ட்டுக்கு போகலாம். ஆமா, அந்த இது வந்து இருக்கிறது. அதுலயும் வந்து இப்ப இல்லை இருக்குன்னு தான் சொல்லலாம். மேலும் எல்லா கேஸும் வந்து கோர்ட்டுக்கு சூட்டபிளாயும் இருக்காது. சில கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடிய சூட்டபிளாயும் இருக்கு. இப்போ சீரியஸ் லீகல் ப்ராசஸில் வந்து சிம்பிளி ரிஜெக்ட் பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகலாமா அண்டு ஒரு உங்களோட சட்டத்திறனி தான் டிசைட் பண்ணுவார் இதை கோர்ட்டுக்கு கொண்டு போகலாமா, கிளியர் மிஸ்டேக் இருக்கு, அன்பேராக நடந்தார்களா, இது சட்டத்தை ஃபாலோ பண்ணினார்களா, அல்லது அவர்கள் விட்ட பிள்ளைய மீனிங்ஃபுல் இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணினார்களாம், கேஸ் கொண்டு போய்க்க அதில் மெரிட் இருக்காண்டு பார்ப்பினோம். மற்றது அவர்களும் கோர்ட்டு கொண்டு போய்க்க இந்த கேஸ் சக்ஸஸ் ஆகுமோண்டும் அவர்கள் பார்க்கத்தானே வேணும். இப்போ டெக்னிக்கல் ப்ராசஸில் பார்த்தா ப்ராப்பர் லீகல் கைடன்ஸ் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லோயரோட அட்வைஸை பார்க்க வந்து அவருக்கும் தெரியும் தானே இது சிம்பிளான கேஸா, ரிஸ்கியான கேஸா, அல்லது ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணுவார்களான்னு அவர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் தானே, கோடு போட்டு ரோட்டை போடுவார்கள். சரி, நல்லது. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த இவ்வளவு விஷயங்களிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நேர்மறையான செய்தி ஒன்றை சொல்லலாம் என்றால் எப்படி சொல்வீர்கள்? நேர்மறையான செய்தி என்று சொன்னால் ரெண்டு பக்கம் இருக்கிறது. இப்போ வந்து அங்கே எவ்வளவுக்கு நேர்மை என்றதை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். பொய் என்றதெல்லாம் ஒரு காலத்தில் ஈஸியாக கொடுத்த காலத்தில் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. இப்போ எவ்வளவுக்கு உண்மையாக காட்டுறீங்களா தான் நாங்கள் அப்ளிகேஷனில் ஜெனுவினிட்டி, பர்பஸ் கிளியராக இருக்க வேணும், மற்றது உங்களோட ஜேர்னி வந்து உண்மையாக இருக்க வேணும்,
எதுவித ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. வங்கிகளுக்கு கூட அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் வங்கி அதாவது பேங்க் பேலன்ஸை நேரடியாகவே கன்ஃபார்ம் பண்ணுகிறார்கள். அதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அதை இப்போ ஒரு பிள்ளையான வங்கி தகவலை கொடுத்திருந்தாலும் அதை வந்து பெடரல் கோர்ட் ஆஃப் கனடா ஹியரிங்கில் கொண்டு வந்து காட்டுகிறார்கள். அதுதான் நேர்மை தான் இங்கே கட்டாயம் வெல்லும், பொய் அங்கே எடுபடாது. நாங்கள் நேர்மறையான செய்தி வர வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருந்தால் அவர்கள் சொல்லுவதில்லை. இவர்கள் எவ்வளவு தூரம் நேர்மையை கடைப்பிடிக்கிறார்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர்களுடைய இதுக்கும் இருக்கிறது. இப்போ பவர்ஃபுல்லாக சொல்ல போனால் இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸில் வந்து தவறான டிசிஷன் வரலாம், ஹியூமன் ப்ராசஸ் படியாக மிஸ்டேக்கு நடக்கலாம். ஆனால் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுதான் அந்த கோர்ட்டுக்கு ஃபேராக இருக்கணும். உண்மையான பொய்யான ரோங்கான விஷயங்களை கொடுக்கக்கூடாது. அதை அவர்கள் சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்கிறார்கள். இப்போ வந்து என்னென்ன ஜஸ்டிஸுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது வராது. நீங்கள் ரைட்டான அப்ரோச்சை எடுத்தால் தான் கிடைக்கும். முதல்ல சரியான ஸ்டெப் எடுக்க வேணும். மற்ற ஒப்பீனியனை சொல்ல போனால் சூட்டபிளாக இருக்க வேணும், ப்ராப்பராக அசஸ் பண்ணப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லீகல் அட்வைஸை நீங்கள் ஒரு சட்டத்தர நீங்கள் போய் சந்தித்து செய்ய வேணும். ஸ்ட்ராங் கேஸை பில்டப் பண்ணுறது, மிஸ்டேக் நடந்ததை வடிவை கரெக்ட் பண்ணி போகிறது தான் இந்த ஒரு கிளியர் ப்ராசஸாக இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் சிஸ்டம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, அதை சரியான முறையில் அச்சீவ் பண்ணணும். கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் கைடன்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன் தேவை. சரி, நல்ல நிறைய விடயங்கள் சொன்னீர்கள். அதாவது ரிஃப்யூஸ்ட் பண்ணப்பட்டாலும் அதில் தான் ஆரம்பமாகுது. நேர்மையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் ஒரு நேர்மறையான செய்தி கூட வரலாம். அதில் வர இருக்கிறது. சரி, நல்லது. நன்றி திரு பிரபா நாம்சி அவர்களே. நாங்கள் இந்த விசா நிராகரிப்பு சம்பந்தமாக நிறைய விடயங்களை தெளிவாக பேசி இருக்கிறோம். ஒரு தெளிவான ஒரு ஃப்ரேம் கிடைத்திருக்கும். ஒரு ஃப்ரேம், ஒரு ஆலோசனை இல்லை, ஒரு கலந்துரையாடலாக எடுத்துக்கொள்வோம் இந்த விடயத்தை. எனவே நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.